ஜூன் 25 அரசியல் சாசன படுகொலை தினம் அப்படின்னு அனுசரிப்போம் அப்படின்னு மத்திய அரசு சொன்ன பிறகு 2 தினங்களுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் கல்வி உள்ளிட்ட மாநில பட்டியலிருந்து மத்திய அரசு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதெல்லாம் மீண்டும் வருமா, இழந்த உரிமைகள் மீண்டும் வருமா அப்படின்னு கேட்டு பேசியிருக்கிறாரு. அதற்கான பதிலாக பார்க்கணுமா, அந்த அரசியல் சாசன படுகொலை நாள்னு மத்திய அரசு சொன்னதற்கான பதிலடியாக முதலமைச்சருடைய இந்த கேள்வியை புரிந்து கொள்ள வேண்டுமா? இல்ல, அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் கேட்டிருக்கிற கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க இப்படி அதாவது எமர்ஜென்சி முடிந்த பிறகு எத்தனையோ ஆட்சிகள் போயிருக்கின்றன. வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார். அதற்கு பிறகு மோடி அவர்களை 2 முறை ஆட்சி செய்திருக்கிறார். அதற்கு பிறகு 3வது முறை இப்பொழுது திடீரென்று இந்த ஜூன் மாதம் இந்த தேதியை அவசர நிலை பிரகடனத்தை நினைவூட்டுகின்ற வகையில இதை இப்படி ஒரு நாளாக அறிவிக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் வந்தது. ஏன் வந்தது என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் முதலமைச்சர் இந்த கேள்வியை வைத்திருக்கிறார். அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன? உண்மையான நோக்கம் அந்த எமர்ஜென்சி காலத்திலே நடந்த தவறுகள் மீண்டும் நடக்கக்கூடாது. எமர்ஜென்சி காலத்திலே நடந்த சில பிரச்சனைகள் அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பாக நடக்கப்பட்டதாக கருதப்பட்டவைகள் மீண்டும் நடக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் அவர்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள், அந்த நாளை அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே மாநில பட்டியலில் இருந்து எடுக்கப்பட்ட அதிகாரத்தை மீண்டும் அதை மாநிலத்திற்கு வழங்க ஒன்றிய அரசு தயாராக இருக்கிறதா? அதாவது அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை அவர்கள் சிஎம் வாண்ட்ஸ் டு எக்ஸ்போஸ். அதுதான் அவருடைய பேச்சில் இருக்கிற முக்கியமான நோக்கம். 2வது, கார்த்திகேயன், அவசர கனரை காலத்துல இழக்கப்பட்ட உரிமைகள்ங்கிறது ஒண்ணுமே. இப்ப என்ன உரிமைகள் அவசர நிலை காலத்துல இழக்கப்பட்ட உரிமைகள் என்ன உரிமைகள்? இன்றைக்கு ஒரே ஒரு கல்வி என்கிற பிரச்சனையை தவிர வேறு இழந்த உரிமைகள் எதுவுமே இன்னைக்கு லிஸ்ட் அவுட் பண்ணப்படல. அப்படி எதுவும் உரிமைகள் இழக்கப்படல. இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி அவர்கள் எதற்காக அறிவிக்கப்பட்டார்கள், எதற்காக அறிவிக்கப்பட்டது அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அறிவித்தார்கள். நாடு முழுவதும் அதனுடைய தாக்கமும் வீச்சும் இருந்தது. அதில் அந்த நோக்கம், அவர் தான் அறிவித்த நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிந்த போதும் அதனால் அதிகமாக எடுத்துக்கொண்ட அதிகாரங்கள், அந்த அதிகமாக எடுத்துக்கொண்ட அதிகாரம் களத்திலே எதை அவர்கள் சாதிக்கும், என்ன நன்மைகளை பயக்கும் என்று நினைத்தார்களோ அது பயக்கவில்லை என்று தெரிந்தவுடனே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். இது தவறு நடந்து விட்டது, மீண்டும் எனக்கு அதிகாரம் கிடைத்தால் இந்த தவறு மீண்டும் நடக்காது என்று சொன்னார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் அவசர நிலை காலத்தை நியாயப்படுத்தவில்லை, அதை அறிவித்தது சரிதான் என்று வாதிக்கவில்லை. அது ஒரு அபரேஷன் இன் அவர் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் என்பதை, கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி என்பதை நாம் காங்கிரஸ் கட்சி மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ளும். ஆனா இன்னைக்கு அதை கூட இந்திரா காந்தி எப்படி செய்தார் என்று சொன்னால், அதிகாரபூர்வமாக அரசியல் சாசன சட்டத்தை திருத்தி அதன் மூலமாகத்தான் அவசர நிலை பிரகடனத்தை கொண்டு வந்தார். பிறகு பகிரங்கமாக அதை அவரே இருந்து அந்த அரசியல் சாசன சட்டத்தை திருத்தி அந்த அதிகாரத்தை எடுத்துவிட்டு மீண்டும் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி தேர்தலிலே தோற்ற பிறகு மீண்டும் தேர்தலில் நின்று மகத்தான ஆதரவை பெறுகிறார். அவரோடு அவசர நிலை காலத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்திரா காந்தியினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டவர்கள் மீண்டும் அவரோடு இணைந்து அவரோடு அரசியல் பயணம் செய்திருக்கிறார்கள், அவரோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பயின்று கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியாவுடைய வரலாறு. ஆனா இன்னைக்கு நாம் என்ன கேட்கிறோம், பாஜகவை, இந்த நாளை இப்படி அறிவிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? நீங்க இன்னைக்கு நடக்கிற அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று நாம சொல்றோம்ல, இன்னைக்கு மாநிலங்களிலிருந்து எடுக்கப்பட்ட அதிகாரங்களை நீங்க திரும்ப கொடுத்துருவீங்களா? இன்னைக்கு வரி விதிக்கும் அதிகாரத்தை நீங்க எடுத்திருக்கிறீங்களா? இந்த வரி விதிக்கும் அதிகாரத்தை நீங்க கொடுக்கப்படுமா? நீங்க கொடுப்பீர்களா? எந்த எமர்ஜென்சிலையும் இப்படி அதிகாரத்தை எடுக்கவில்லையே. மாநிலங்களுக்கு விதிக்கப்பட்ட அதிகாரத்தை இன்னைக்கு எடுக்கலையே. இதை போல ஒவ்வொன்றாக நாம் கேட்கலாம். இன்னைக்கு ஆளுநர்களை நியமிக்கின்ற போது அன்னைக்கு கூட மாநில அரசுகளிடம் ஒரு பட்டியலை கொடுத்து ஒப்புதல் வாங்கி அவரிடம் ஆலோசனை செய்தால் ஆளுநர்களை நியமித்தார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை நீங்க வைத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு கூட்டுறவு சங்கங்களை எல்லாம் கூட எடுத்துக்கொண்டீர்களே,
அந்த கூட்டுறவு சங்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டது என்பது, அந்த அதிகார உரிமைகளை எடுத்துக்கொண்டது எப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என அவசர நிலை பிரகடனத்தில் அதை மாதிரி எடுத்தார்களா? இந்த காஷ்மீரிலே இன்னைக்கு ஆளுநருக்கு அதிகமான அதிகாரத்தை கொடுத்து தேர்தலே நடத்தாமல் ஒரு முழுமையான சுயாட்சி பெற்ற ஒரு மாநிலத்தை இன்று தொடர்ந்து எந்த விதமான மனித உரிமைகளும் இல்லாமல் தொடர்ந்து வைத்திருக்கிறீர்களே, அது எந்த அவசர நிலை பிரகடனத்திற்கு கீழே எடுக்கப்பட்டது? ஆகவே இப்படியெல்லாம் கேள்வி கேட்கதாக இருந்தால், இன்னைக்கு கடந்த காலத்தில் இந்த 10 ஆண்டுகள் செய்த ஒவ்வொரு தவறுகளுக்கும், ஒவ்வொரு அரசியல் சாசன சட்ட பிழைக்கும் ஒரு நாள் என்று அறிவிக்கப்படுவதாக இருந்தால், வருடத்தில் 365 நாட்களையும் அறிவிக்க வேண்டும். இன்னைக்கு வருடத்துல 365 நாளை ஒரு பணமதிப்பு நடவடிக்கைக்கு யாரை நீங்க கேட்டு நடத்துறீங்க? எந்த அவசர நிலை பிரகடனத்தை நடத்தப்பட்டது? அந்த ரிசர்வ் பேங்க் வங்கியினுடைய ஆளுநர்களை நீங்க கேட்டீர்களா? மாநிலங்களை கேட்டீர்களா? ஒரு கோவிட் நோய் தொற்றுல நீங்க எதேச்சதிகாரமாக நீங்கள் அறிவித்தீர்கள் அல்லவா? அந்த அறிவிப்பு எந்த மாநில முதலமைச்சரை கேட்டுக்கொண்டு அறிவித்தீர்கள்? இன்னைக்கு ஜிஎஸ்டியை மாநில அதிகாரத்தை முழுதும் பிடுங்கி கொண்டு பண்ணியிருக்கிறீர்கள். அதை யாரை கேட்டு அறிவித்தீர்கள்? இப்ப இதையெல்லாம் நீங்கள் திரும்ப கொடுப்பீர்களா? இன்னைக்கு அறிக்கை வந்திருக்கிறத இன்னைக்கு ஏறக்குறைய எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகள், எத்தனை கோடி வேலை வாய்ப்புகள் பறிபோனது, எத்தனை கோடி சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன. அதுக்கெல்லாம் நாள் நடத்தலாமா? சிறு குறு தொழில்களை கொண்ட நாட்கள், இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் உரிமைகள் மறுக்கப்பட்டதா கொண்டாடலாமா? ஆகவே இன்னைக்கு முதலமைச்சர் கேட்டிருக்கிற கேள்வி ஒரே கேள்விதான். நீ உண்மையிலே உன்னுடைய இதயம் சுத்தமாக இருந்தால் இந்த நாளை கொண்டாடுவதற்கான நேர்மை உனக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் நீ அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட அதிகாரத்தை மீண்டும் கொடுக்க தயாராக இருக்கிறாயான்னு கேட்கிறார். அதுதான் முதலமைச்சருடைய கேள்வி. சரி, இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. 2004 14 வரைக்கும் காங்கிரஸோடு கூட்டணி இருந்த திமுக கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரவோ, எமர்ஜென்சி காலத்துல மாநில அரசுகள் இழந்த உரிமையை மீட்டெடுக்கவோ என்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது? இப்போது கூட்டாட்சியை பேசக்கூடிய காங்கிரஸ் அரசு அப்போது என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்தது அப்படிங்கிறதும் சேர்த்து உள்ளடக்கியதால். அதாவது ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த காலத்திற்கு தேவையான முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. எடுக்கப்பட்ட முடிவுகள் மிக சரியாக இருந்து மிக அருமையான அற்புதமான பலன்களை தந்திருக்கிறது. சில நேரங்களிலே எடுக்கப்பட்ட முடிவுகள் தவறாக இருந்து விரும்பத்தகாத விளைவுகளை நாம் எதிர்பார்க்காத விளைவுகளை தந்திருக்கிறது. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பதை இன்று காங்கிரஸ் கட்சி பகிரங்கமாக ஒத்துக்கொள்ளுது. இன்னைக்கு ராகுல் காந்தி அதில் மிக தெளிவாக அதை கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பதிலே அவர் மிக தெளிவாக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் அதில் குழப்பம் இல்லை. கடந்த காலத்தில் அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? கடந்த காலத்திலே சமூக நீதியை பற்றி பார்வை கூட காங்கிரஸ் கட்சியில ஒரு முழுமையான பார்வை இல்லை. இடஒதுக்கீட்டை பற்றி முழுமையான பார்வை இல்லை. இன்னைக்கு அதை பற்றியெல்லாம் காங்கிரஸ் கட்சி மீண்டும் மறுபரிசீலனை செய்து இந்த காலத்திற்கு தேவைக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டு பல புதிய கொள்கை முடிவுகளை, மாற்றங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது காலத்தின் தேவைக்கு ஏற்ப. ஆகவே அதைத்தான் நாம் கேட்கிறோம். இன்றைய காலத்தின் தேவைக்கு ஏற்ப இந்த மோடி அரசு அந்த முடிவுகளை எடுக்க தயாராக இருக்கிறதா? 50 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நடந்தது? அவுரங்கசீப் காலத்தில் என்ன நடந்தது? அக்பர் காலத்தில் என்ன நடந்தது? பாபர் மசூதி காலத்திலே இதை பற்றியெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு மோடி அவர்கள் இன்று என்ன நடக்கிறது, நாளை என்ன நடக்க வேண்டும் என்கிற இடத்துக்கு அவர் வர வேண்டும். அதற்கு காங்கிரஸ் கட்சி அதற்கான ஒத்துழைப்பை தர தயாராக இருக்கிறது. ஆகவே ஒரே இது ஒரு நாள் நடத்தி விட்டாங்க என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி அந்த அரசியல் சாசன சட்டத்தை காப்போம் என்கிற சேர்த்த பிரச்சாரம், அரசியல் சாசன புத்தகத்தை கையிலே வைத்துக் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி எடுத்ததின் ஏற்பட்ட தாக்கம், உத்தரப்பிரதேசம் மற்றும் இந்தி பேசுகின்ற மாநிலங்களிலே அரசியல் சாசன சட்டத்தை பாஜக திருத்தி விடுவார்கள் என்று மக்கள் பயந்து, குறிப்பாக பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், அடித்தட்டு மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாஜக எதிராக வாக்களித்ததை பார்த்து பயந்த அரசு இந்த டேமேஜ் கண்டெய்னிங் எக்ஸசைஸ் ஆகத்தான் இது அறிவித்திருக்கிறது. அப்படி அறிவிக்கும் போது கூட அவங்களுடைய உள்நோக்கம் என்னவென்று சொன்னால் வெறும் அரசியல் தானே ஒழிய உள்ளபடியே அந்த நாளை அதனுடைய விளைவுகள் மீண்டும் வரக்கூடாது என்கிற எண்ணம் அவர்களுக்கு.